வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நேற்றுக்கு நம்ம நிஃப்டியில் வந்து 25,500 ஸ்ட்ராடல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதோட ஒரு லெவல் வச்சு நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். இன்றைக்கி அந்த ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச், இந்த ஷார்ட் ரேஞ்சுக்கு கீழே தான் ஓப்பன் வச்சுக்கிறாங்க. ஓப்பன் வச்சுட்டு ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் ஓப்பனுக்கு கீழே வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டமுக்கு கீழே சஸ்டெயின் ஆகலை, அகைன் மேலே வந்திருக்காங்க. அப்போ இந்த 25,100 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து அகைன் அங்கே எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா 25,500. ஸோ இது நேற்றுமே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதே விஷயம் தான் இன்றைக்குமே கண்டினியூட்டி ஆகிட்டு. ஆனால் ஒரு சின்ன மாறுதல் என்னன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, நேற்றுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது நியர்பை 25,639. நம்ம கொடுத்துருந்த லெவல் 654. அப்படின்றப்ப அந்த 654ன்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் செல் பண்ணவங்க காஸ்ட்டில் வெளியே வரக்கூடிய இடம். அதாவது லாஸை அதுக்கு கீழே வைல்டாக போகும்போது லாஸை புக் பண்ணுவாங்க, இல்லை அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வரும். அது வந்து நேற்றுக்கு நடந்தது. இன்னைக்கு நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இப்போ இந்த 25,500 ஸ்ட்ராடலுடைய ரேஞ்சுக்கு கீழே போயிட்டு அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்ட்ராடலுக்கு நியர்பை வந்து எக்ஸிட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல அவங்க லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு டிகே புக் பண்ணிவிட்டு இதுலேருந்து அவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து எக்ஸிட் ஆனால் அகைன் டவுன் ட்ரெண்ட். ஒரு நியூஸ்னாலேயோ ஒரு ஈவெண்ட்னாலேயோ மார்க்கெட் மேலே ஏறினாலும் அகைன் கீழே இறங்கினாலும் அதுவும் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் லெவலுக்குள்ளே தான் உட்பட்டு தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நியூஸ் பேசிஸில் மார்க்கெட் விழுகுது அப்படின்னா கண்ணை மூடி நம்ம போய் புட் ஆப்ஷன் இன்னைக்கு காலையில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அகைன் நம்மளுக்கு லாஸ் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு 12 மணிக்கு மேலே தான் கீழே விழுந்துருக்காங்க. அகெயின் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணியிருந்தால் நீங்கள் காஸ்ட்டில் வெளியே வர்றதுக்கோ இல்லை காஸ்ட் டு ப்ராஃபிட்டில் வெளியே வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு நியூஸ் பேசிஸ்லேயோ ஒரு ஈவெண்ட் பேசிஸ்லேயோ மார்க்கெட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது சம்மந்தமாக விழுந்தாலுமே இல்லை ஏறினாலுமே கூட அந்த இடத்துல நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட லெவல்ஸ்லாம் எந்த இடத்துல கரெக்டாக மீட் பண்ணி வெளியே வர்றாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். ஒயிட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்சுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனாங்க. ஆனால் மார்னிங் வந்து அந்த ஒயிட் ரேஞ்சுக்கு கீழே போகவே இல்லை. அகைன் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இந்த இடத்துல வந்திருக்காங்க 358 வரைக்கும். அதில் 52,500 ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க, 52,358 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துலையுமே ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதுவும் தெளிவாக டீட்டெயிலாக நம்ம கிளாஸஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன் இந்த இடத்துக்கு வர்றாங்க, ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலைன்னா என்ன, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் என்ன அப்படின்ற ஒரு சில லெவல்ஸ்லாம் எடுப்போம் இன்ட்ராடேயில். ஸோ அந்த மாதிரியுமே இன்ட்ராடேயில் நம்ம லெவல்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை வச்சு நாளைக்கு லெவல்ஸ் என்னென்ன, அதாவது மண்டே லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டேபிளில் கொடுத்துருக்கிறது 25,000 புட் அண்ட் 25,200 கால், 25,200 புட் அண்ட் 25,500 கால், 25,100 புட், 25,300 கால், 25,400 கால். ஓவராலாக வந்து ஒரு கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துல இருந்து கீழே இருக்காங்க மேலே இருக்காங்க. அப்போ 25,000 முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா 25,000 ஏடிஎம்மும் இருக்குது, ஐடிஎம் 25,200 இருக்குது, ஃபஸ்ட்டு ஓடிஎம் கால் 25,500 கால் இருக்குது. இப்போ நியர்பை இருக்கிற புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த 25,000 புட் ஆப்ஷன் அண்ட் 25,300 கால் ஆப்ஷன். ஏன்னா 200 கால் அந்த இடத்துல உங்களுக்கு இல்லை, அதுக்கு மேலே போனால் 300 கால் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா 25,000 முடிஞ்சிருக்க இடத்துக்கிட்ட 25,000 புட் ஆப்ஷனோடைய ஸ்ட்ரைக் இருக்குது. அப்போ 25,000 புட் ஆப்ஷன் அண்ட் 25,300 கால் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 25,300 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 75 அப்படின்னா 25,375. ஸோ இதுலையே நம்ம ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தா அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கே எடுத்துக்கிறோம். நிறைய ஸ்ட்ரைக் இருக்கும்போது அதை ஒரு ஸ்ட்ராங்கிளாக எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றது நீங்கள் இதிலிருந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ 25,000 புட்டுடைய க்ளோஸ் வந்து 171 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 24,829. ஸோ 24,829 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அடுத்து ஒயிட் ரேஞ்ச் 171 + 75, அப்போ 246. அப்போ 25,300 காலுடைய அந்த 246 ப்ளஸ் பண்ணோம்னா 25,546. அப்போ 25,000 புட்டோட
அந்த 246 மைனஸ் பண்ணிங்கன்னா 24,754. இந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் கிடைச்சிருச்சு, ஒயிட் ரேஞ்சோட டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே ஓப்பன் ஆனாலுமே இதுக்கு இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களா இல்லை அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்களான்றது தான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல எஸ்டர்டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவில், அதையுமே கால்குலேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகைன் எஸ்டர்டே ஹையை கட் பண்ணால் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் காமிச்சு கீழே வர்றது வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே கீழே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு கீழே போய் இங்கேருந்து அகைன் மேலே வந்தாங்க, இதுக்கு கீழே ஒரு லோ வச்சுட்டு ஒயிட் ரேஞ்சோட பாட்டமை கட் பண்ணாமல் மறுபடியும் உள்ள வந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து எப்படி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த லெவலுக்கு கீழே கண்டிப்பாக போகாது, இந்த லெவலுக்கு மேலே வந்து கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகாது, கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக வந்து பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் ஒரு லெவல் வச்சு அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா, அங்கே இருக்க கால் ரேட்டர்ஸ் அண்ட் புட் ரேட்டர்ஸ் வெளியில் போகிறாங்களா, இல்லை டேபிளில் எதுவும் சேஞ்சஸ் வருதா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு கன்ஃபார்ம் ஒரு லெவலை வச்சுக்கிட்டு சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு பெண்ணுக்கே எடுத்துக்கிங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து எக்ஸாக்ட் லெவல் நம்ம கொடுத்துருந்த லெவலோட கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வந்தாங்க, ஆனால் பேங்க் நிஃப்டியில் எக்ஸாக்டாக எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு வரும்போது ப்ரைஸோட மொமெண்டமும் இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் டேபிளில் கொடுத்துருக்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் எந்த மாதிரி மேட்ச் பண்ணுறாங்கன்றதை அனலைஸ் பண்ணணும். அது நீங்கள் தனியாக நீங்கள் உட்காந்து அந்த மூணு டேட்டாவே எடுத்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி ப்ளஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்புறம் ப்ரைஸோட மொமெண்டம் இது மூணையுமே எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து 52,000 கால், 51,500 கால், 52,000 புட் அண்ட் 52,500 கால், 51,800 கால் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது வந்து 51,462. ஸோ இப்போ நியர்பை இருக்கிறது 51,500, அடுத்து இருக்கிறது 52,000. அப்போ 52,000 கால் அண்ட் 51,500 புட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 52,000 காலுடைய க்ளோஸ் வந்து 151 அப்படின்னா 52 151 52 151 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். ஸோ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் 51,500 புட்டுடைய க்ளோஸ் வந்து 349 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 51 151 51 151. ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஓவராலாக அந்த 51 151 டு 52 151 1000 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல, அதாவது இந்த ஆடட் ப்ரீமியத்தோட ரேஞ்ச் வந்து 1000 பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து 151 349 500 பாயிண்ட் இதில் இருந்து 52,000 எடுத்துக்கிட்டா 52,500, 51,500 எடுத்துகிட்டா 51,000. இப்போ ஒயிட் ரேஞ்சோட 52,000 கால் எடுத்துகிட்டா அதனோட 500 அப்படின்னா ஆடட் ப்ரீமியம் 500 அப்படின்றப்ப 52,500 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 51,000. இப்போ 51,000 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அகெயின் இந்த லெவலுக்குலாம் கீழே ஓப்பன் ஆனாலும் அகெயின் இங்கே வரைக்கும் வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆடட் ப்ரீமியமாக செல் பண்ணவங்க அந்த இடத்துல வரும்போது ஒரு காஸ்ட்லேயோ இல்லை சின்ன டிகேலையோ அவங்க வந்து வெளியில் எக்ஸிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு மார்க்கெட்டே உங்களுக்கு ஓவரால் டவுன் ட்ரெண்டில் போனாலும் இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் இருக்க கால் செல்லர்ஸ் அண்ட் புட் செல்லர்ஸ் வந்து விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தால் மட்டும்தான் அவங்க லாஸை புக் பண்ணால் மட்டும்தான் அகெயின் வந்து ஒரு நல்ல ஃபாலோ நல்ல ரைஸோ ஆக முடியும். அப்போ அவங்க அதை விட்டு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரீமியம் செல் பண்ண அந்த ப்ரீமியம் இருக்குங்களா அதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவங்க வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டாலுமே அதுக்குள்ளே எந்த இடத்துல இருந்து வெளியில் வருவாங்க அப்படின்ற சில கால்குலேஷன்ஸ் தான் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. வீக்கெண்டு மட்டும்தான் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே 7 to 9, அந்த 7 to 6 to 10 வரைக்கும். அதுக்குள்ளே இடையில ஏதோ ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே கிளாஸ் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு காமனான கன்வீனியன்ட் டைம்ஸில் இருக்கும். ஸோ வீக்கெண்டில் வர்ற கிளாஸ், சாட்டர்டே அண்ட் சண்டே வர கிளாஸ் வந்து
ஃபுல்லி அதுவுமே லைவ்ல நீங்களாலும் லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோஸ் வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெக்கார்ட் வீடியோஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, என்னால் வந்து வீக்கெண்ட் அட்டன் பண்ணவும் முடியாது, ஸோ ரெக்கார்ட் வீடியோஸ் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட்டு எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை ஃபோன் பண்ணியோ அதை நான் எப்போ ரிப்ளை பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ லைவ் கிளாஸஸில் நீங்கள் லைவ் இன்ட்ராக்டிவாக வெபினார்ஸை நம்ம கண்டக்ட் பண்ணோம்னா அதில் நீங்கள் உங்கள் லைவ் கிளாஸஸில் நீங்கள் என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் கேட்டுக்கலாம் ஈஸி. அதுதான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லைவ் கிளாஸஸில் வந்து டவுட் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸில் உங்கள் டவுட் என்னன்றதை நீங்கள் கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி முடிச்சு அதை நான் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்து. ஸோ அது வந்து லைவ் கிளாஸஸ் தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ நாளைக்கு வந்து ஈவினிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்க நாளைக்கு மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.